இணைந்து ஜெபிப்போம். ஆண்டவரே இயேசுவே, எளியோரின் ஆண்டவரே, உம்மை துதிக்கின்றேன். உம்மை நோக்கி பார்ப்பவரை மகிழ்விப்பவரே, உம்மை புகழ்கின்றேன். அடைக்கலம் புகுவோருக்கு அடைக்கல கோட்டையாக இருப்பவரே, நன்றி கூறுகின்றேன். ஆண்டவரே, நான் வாழ்ந்தது போதும், என் உயிரை எடுத்துக்கொள்ளும். நான் என் மூதாதையரை விட நல்லவன் அல்ல என்று எலியா தன் பாவநிலையை எடுத்து தன்னைத்தானே தாழ்த்தியதை இன்றைய இறைவார்த்தையில் வாசிக்கும் நான் என் பாவ வாழ்வை ஏற்று உம்மிடம் சரணடைய நல்ல மனம் தாரும். அன்று எலியா உமது பார்வையில் தயவு பெற்று உமது வல்லமையான கருவியான ஜெபவீரன் ஆகினான். அதேபோல் என்னையும் இந்த நாளில் உருமாற்றும். இயேசுவே, வாழ்வது நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் வாழ்கின்றார் என்ற புனித பவுலின் மனநிலை என்னிலும் வளரச் செய்யும். வெளியிலிருந்து இறங்கி வந்து வாழ்வு தரும் உணவை என்னை சோதித்தறியாமல் தகுதியற்ற நிலையில் உண்டு பருகி உம்மை மனம் நோக செய்தமைக்காய் மன்னிப்பு கேட்கிறேன். உமது அளவற்ற இரக்கத்தால் என்னை மன்னித்தருளும். உமது திரு இரத்தத்தால் கழுவி திரு உடலால் உம்மிடம் ஊட்டம் பெற்று உம்மிடம் வலிமையடைய செய்தருளும். ஆண்டவரே இயேசுவே, என் வாழ்வை அசைபார்த்து கொண்டிருக்கும் உலக மாயை, உலக கவர்ச்சி, உலக கேடுகளிலிருந்தும் அவற்றை செய்ய தூண்டும் மனிதர்களிடமிருந்தும் என்னை பாதுகாத்தருளும். நல் நிலத்தில் விழுந்த தானியம் போல் உமக்கும் பலருக்கும் பலன் தரும் நல் கிறிஸ்தவனாய் வாழ அருள் தாரும். இன்றைய நாளில் என்னை நீரோடையான பசுமை நிறைந்த நிலத்தின் ஊடாக நடத்தி செல்ல வேண்டும் என்றும் நீரோடை அருகில் உள்ள நற்கனி தரும் மரமாய் என்னை மாற்ற வேண்டும் என்றும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமென்.